ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க வச்சு காமிக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு அப்படியே பாரம்பரிய முறைப்படி அரைச்சி செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் மண்சட்டி வச்சுக்கிறேங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க மீன் குழம்புக்கு ருசியை கூட்டி தரும். அதனால் சின்ன வெங்காயமே நீங்களும் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணுங்க. அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் வதங்கிக்கிட்டே இருக்குது. இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ப 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனித்தனியாக தனி மிளகாய்த்தூள் அப்படி இல்லைன்னா தனியாத்தூள்னு சேர்த்து கூட செய்யலாம். இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் கருகிடும். சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 முடி தேங்காவை துருவி அந்த தேங்காவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கிற குழம்புக்கு தேங்காய் சேர்க்கறது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே இருக்கட்டும். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அரைக்கணுங்க. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு, அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது விழுது. இப்படியே நீங்களும் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த விழுது அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ மறுபடியும் அதே மண்சட்டியை எடுத்து இப்போ அரைச்ச விழுது எல்லாத்தையும் மண்சட்டியில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே புளி கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. புளியை ஊற வச்சு வடிகட்டி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்குங்க. உங்கள் புளிப்புக்கேற்ற நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. அதனால் நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரணும். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மீன் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாறை மீன். இதில் பாதி மீன் சேர்க்க போகிறேங்க. குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம் பண்ணிவிடுங்க. இப்போ மீனெல்லாம் சேர்த்துட்டே இருக்கேன் நான். மீன் முழுக்க சேர்த்த பிறகு நல்லா ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாங்க. குழம்ப சிம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். மீன் சிம்மில் வச்சு கொதிக்கிறப்ப உடையவும் உடையாது. அதே மாதிரி மீன் பார்த்திங்கன்னா வெந்து வரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு மீன் உடையவே இல்லை. ஆனால் நல்லா மீன் வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் மீன். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு தாளிக்கணுங்க. தனியாக தாளித்து கொட்டணும். மீன் குழம்பு சூப்பராக மணக்க ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு உரித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து நல்லா தட்டிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கணும்.
வதக்கிட்டு இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சுருக்க குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்க குழம்பு கூட நம்ம தாளித்து எடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான பாரம்பரிய முறைப்படி அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 டைப் மீன் குழம்பு வச்சு காமிச்சிருக்கேங்க. அதையும் போய் பாருங்கள். இந்த மீன் குழம்பையும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் அரைச்சி வச்சுருக்கோம். செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.